டேய், என் தலைவிதி இப்படி ஆயிருச்சே, ஆண்டவன் என்ன கைவிட்டுட்டானேன்னு ஏண்டா எப்ப பாரு புலம்புற? விதி என்பது வானத்திலிருந்து திடீர்னு விழும் இடி இல்லடா. உன் முந்தைய எண்ணங்களும் நீ செய்த செயல்களும் தான் சில நாளில் உனக்கு விதியா மாறும். உன் உழைப்பாலும் உன் துணிச்சலாலும் உன் விதியை நீயே உனக்கு நல்லபடியா செதுக்கிக் கொள்ள தவறும் போதுதான் அது உன் தலை விதியா மாறி உன்னை ஆட்டி படைக்கும். கையும் காலும் நல்லா இருந்தும் கூட உழைக்க துப்பில்லாம ஒரு முயற்சியும் செய்யாம எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்னு கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீனா உனக்கு கிடைக்க போறது வெற்றி இல்ல, இந்த கருப்பண்ணின் சாபந்தான். முயற்சி பண்ண மனசில்லாம சோம்பேறித்தனமா இருக்கிற கோழைங்க தாண்டா விதிய சாக்கு சொல்வான். சரி, போனது போகட்டும். இனிமேலாவது விதியை நொந்துகிட்டு கை கட்டி உட்காராம இனிமே விதியை கண்டு பயந்து ஒழியாத நெஞ்ச நிமிர்த்தி சிங்கமா களத்துல இறங்கு. உன் துணிச்சலை பார்த்து விதியே தன் திசையை மாத்திக்கும். விதியை எதிர்த்து நேர்மையா